வணக்கம். இறை அருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு ஜாதகத்தில் தனயோகம். தனம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்ல சீரும் சிறப்புமாக எப்பயும் 4 காசு கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது ஒரு சிலருக்கெலாம் வருமானம் அதிகமாக மிகுதியாக இருந்து நல்ல சொத்து சேர்க்கைகள் ஏற்படும். இந்த சொத்துக்கள் அப்படிங்கிறது ஏற்படணும் அப்படின்னாக்கா அதற்கு மூல காரணம் அப்படின்னாக்கா அது இந்த செல்வ நிலை தான். ஆக இந்த செல்வ நிலை அப்படிங்கிறது இதை லட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வது உண்டு. இன்னும் சூட்சமமாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஸ்திரலட்சுமி யோகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது என்ன ஸ்திரலட்சுமி யோகம் அப்படின்னாக்கா, ஸ்திரம் அப்படிங்கிறது நிலையான அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்போது இந்த லட்சுமி யோகம் அப்படிங்கிறது தனம் அப்படிங்கிறது நிலையாக ஒருத்தவங்கிட்ட நிலைத்து அது தன்னை அபிவிருத்தி செய்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி. ஒரு சொத்து வாங்குவாங்க, அடுத்தடுத்து மேலும் பல சொத்துக்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் சொல்லும் அமைப்பு எது அப்படின்னாக்கா இந்த தனயோகம்தான். இந்த லட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, செல்வ நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஒரு நல்ல செல்வ நிலையில் இருக்கிறவங்கள நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா லட்சாதிபதினு சொல்லுவோம், அல்லது கோட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த வார்த்தைகள் அனைத்திற்கும் முக்கியமான பங்களிப்பு அப்படின்னாக்கா அது பொருளாதாரம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அந்த பொருளாதாரம் அப்படின்றது நம்ம ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்குதா, நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல வருமானம் கொடுக்குமா அப்படிங்கிறத நாமளே நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கான விதிகளை தான், விளக்கங்களை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அதனால் இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் நிறைவான பதிவாகவும் இருந்தது அப்படின்னாக்கா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த பதிவு உங்களது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாருக்காச்சும் தேவைப்பட்டது அப்படின்னாக்கா பதிவை பகிருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். இப்போது நாம் இன்றைய பதிவான தனயோகம் பற்றிய தலைப்பிற்கு வந்துடுவோம். இந்த தலைப்பு பொறுத்தவரையிலும் எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ஆய்வு செய்கிறோன்னு வச்சுக்கிங்க. உதாரணமாக இன்றைய தினம் தனம் அப்படின்ற பொருளாதாரத்தை கையில் எடுத்து நம்ம விளக்க இருக்கிறோம் அப்படின்னாக்கா 3 விஷயங்களை நம்ம எப்பயுமே கையில் எடுத்துடணும். 1 பாவகம், பாவாதிபதி, காரகர். இந்த 3த்தின் நிலை தான் நாம் ஆய்வுக்கு உட்படுத்தும் அந்த நிலைப்பாட்டின் ஒரு தன்மையை நம்மளுக்கு அது மேலோங்கி இருக்குமா, சிறப்புடையதாக இருக்குமா, வீழ்ச்சியுடையதாக இருக்குமா, அது பின்தங்கிடுமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த 3 நிலைகளுக்கு மட்டுமே உண்டு. ஸோ இந்த 3 நிலைகளில் ஒரு 2 நிலை நல்லா இருந்தது அப்படின்னாக்கா சூப்பர், 3 நிலை நல்லா இருந்தது அப்படின்னாக்கா இன்னும் சூப்பர் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதில் ஒரு நிலை தான் இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? அதனால் உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சிங்க. நாம் சொல்கிற விதிகளை, விளக்கங்களை ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க. இல்லை அப்படின்னாக்கா எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஜாதகத்திலேயோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஜாதகத்திலேயோ அப்ளை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முதல்ல இதற்கான காரக கிரகங்களை பார்த்துருவோம். காரக கிரகங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது முதன்மையான காரகர் அப்படின்னம்னாக்கா தனக்காரகர் அப்படின்னு சொல்லிட்டு நவகோள்களில் ஒருத்தருக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. அதில் குரு பகவான் தான் தனக்காரகர் அப்படின்னாக்கா. ஆக காரக கிரகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது முதன்மையானவர் குரு பகவான். அடுத்ததாக 2ஆம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது சுக்கிர பகவான். இவங்க இருவரும் தான் தன காரக கிரகங்களாக நமது ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கின்றது. இப்போது காரக கிரகங்களை பார்த்துட்டோம். அடுத்தது பாவத்துக்கு வந்துடுவோம். பாவகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 2ஆம் இடம் தனஸ்தானம் அப்படிங்கிறதும், அடுத்ததாக பணபரஸ்தானங்களில் முக்கியமான ஒரு ஸ்தானமான 11ஆம் இடம். இந்த 2ம் தான் முக்கியமானது. இன்னும் கூட சில பாவங்கள் தனத்தை கொடுக்குற பாவங்கள் இருந்தாலும் இந்த 2-11 அப்படிங்கிற பணபரஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானங்களாக கருதப்படுகின்றது. ஆக பாவங்களை பொறுத்தவரையிலும் 2-11 பாவங்களை மனசில் நிறுத்திக்கோங்க. அடுத்ததாக பாவாதிபதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுக்கின்ற பொழுது
அது லக்கணத்துக்கு லக்கணம் பாவாதிபதிகள் அப்படிங்கிற நிலைப்பாடு கொஞ்சம் மாறும். இருப்பினும் நம்ம வந்து காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பாவாதிபதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவானையும் லாபாதிபதியான சனீஸ்வர பகவானையும் இங்கே வந்து கையில் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி, அடுத்ததாக 11ஆம் அதிபதி, இந்த இருவரையும் கையில் எடுத்து சீர்தூக்கி பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? இப்போது 3 விஷயங்களில் உங்களுக்கு வந்து தெளிவு கிடைச்சிருக்கும். காரக கிரகங்கள், பாவங்கள், பாவாதிபதி அப்படிங்கிற அமைப்புக்கு தெளிவு கிடைச்சிருக்கும். இந்த மூவரின் அமைப்பு தான் வந்து ஒரு ஜாதகத்தில் தனயோகம் எப்படி இருக்கும், நல்ல வந்து ஒரு சிறந்த தனயோகமாக கோட்டீஸ்வரர் ஆவாங்களா, லட்சாதிபதி ஆவாங்களா, அவங்க ஜாதகத்தில் லட்சுமி யோகம் இருக்குதா அல்லது ஸ்திரலட்சுமி யோகம் இருக்குதா அப்படிங்கிற நிலைப்பாடுகளை எல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடிய அமைப்பு இவங்க தான். சரிங்களா? இப்போது முதல் விதியை பார்த்துருவோம். முதல் விதி அப்படின்னும்போது உங்களுடைய ஜாதகங்களில் 2ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருப்பது. அது என்னங்க நல்ல நிலை அப்படின்னாக்கா ஆட்சி உச்சம். சரிங்களா? இந்த நிலையில் இருந்துட்டார் அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து தனயோகம் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்த விதி 11ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருப்பது. இதுவும் வந்து ஆட்சி உச்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்த விதிக்கு வந்துடுவோம். அடுத்த விதி அப்படின்னும்பொழுது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது, அல்லது 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது. இவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் ஒரு வீட்டில் இந்த மாதிரி மாறி அமர்வது, அல்லது இருவரும் 2க்குரியவரும் 11க்குரியவரும் இந்த 2 ஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனையில் இருப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை ஒரு முறைக்கு 2 முறை உள்வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நாம் சொன்ன விஷயம் 3 விதமாக சொல்லியிருக்கோம். அந்த 3 விதமும் உங்களுக்கு மனசில் தெளிவாக பதியணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறோம், 2ஆம் அதிபதி 11இல் இருக்கும் நிலை, அல்லது 11ஆம் அதிபதி 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருப்பது, அல்லது இந்த இருவரும் தங்களுக்குள் பரிவர்த்தனையில் ஈடுபட்டு கொள்வது. ஆக 3 விதம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 4ஆவதாக இந்த இருவரும் சேர்ந்து ஏதேனும் ஒரு ராசிகளில் இருப்பது. உதாரணமாக மிதுன லக்னத்தை எடுத்துக்குவோம். மிதுன லக்னத்தின் 2ஆம் அதிபதி அப்படின்னும்பொழுது சந்திர பகவான், 11ஆம் அதிபதி லாபாதிபதி அப்படின்னும்பொழுது செவ்வாய் பகவான். இந்த இருவரும் சேர்ந்து சிம்மத்தில் இருக்கிறத வச்சுங்க. இப்போது தன லாபாதிபதி சேர்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எட்டிடும். இந்த அமைப்பு நல்ல ஒரு கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு மிகையல்ல. இந்த அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா தமிழகத்தை ஆட்சி செய்த முன்னாள் முதல்வர் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரி, இப்போது அடுத்த விதிக்கு வந்துடுவோம். அடுத்த விதி அப்படின்னும்பொழுது தனஸ்தானாதிபதியும் தன காரக கிரகமும் சேர்ந்து இருப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதி. இதற்கு ஒரு உதாரணமாக கடக லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. கடக லக்னத்தின் தனாதிபதி, அதாவது வந்து 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி அப்படின்னும்பொழுது கடக லக்னத்திற்கு 2ஆம் இடம் சிம்மம், அதிபதி சூரிய பகவான். இவரும் காரக கிரகமான குருவும் இருவரும் தொடர்பில் இருப்பது. தொடர்பு அப்படின்னு சொல்லும்பொழுது சாரம், சேர்க்கை, பார்வை, இது எல்லாமே வந்து தொடர்பு அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கோங்க. தொடர்பில் இருப்பது நல்ல தனயோகத்தையும் கோட்டீஸ்வர யோகத்தையும் கொடுக்குது. அடுத்ததாக பொதுவாக தன காரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கும் நிலை அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குது. அடுத்ததாக குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் தொடர்பில் இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல உயர்வான பொருளாதார அமைப்பை கொடுக்குது. இதற்கு அடுத்தது சுக்கிர பகவானும் சனீஸ்வர பகவானும் சேர்ந்திருக்கின்ற நிலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போது நாம் சொல்லியிருக்கின்ற இந்த அமைப்புகளில் ஏதேனும் ஒரு அமைப்பு நல்ல ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும். அதாவது வந்து நல்ல நிலை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆட்சி, ஒரு உச்சம், ஒரு மூல திரிகோணம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நிலையில் இருப்பது. சரிங்களா? அப்படி இருந்துடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து சூப்பர். உங்கள் ஜாதகத்தை கையில் எடுங்க, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தை கையில் எடுங்க, நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்ற நிலையில் இருக்கிற ஜாதகத்தை கையில் எடுங்க. இப்போ நாம் சொன்ன விதிகளில்
ஒன்றுக்கு மேற்பட்ட விதிகள் நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவேற்றம் செய்யுங்கள். இந்த காணொளி பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களது நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காச்சும் தேவைப்பட்டது அப்படின்னாக்கா காணொளியை ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.